6 முதல் 7 மாதம் இருக்கக்கூடிய குழந்தைக்கான உணவை இப்போ நம்ம தயாரிக்க போகிறோம். இதுக்கு 1/4 கேரட், 3 பீன்ஸ், 1/4 தக்காளி, 1 பல் பூண்டு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி, 1/4 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு, இது எல்லாத்தையும் ஒரு ப்ரெஷர் பேனில் மாற்றி 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சம் ஜீரகத்தூள் சேர்த்து வேக வைக்க போகிறோம். காய்கறிகளையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காய் நம்ம மாற்றி மாற்றி கொடுக்கணும். இந்த 2 காயோட வேறு ஏதாவது காய் சேர்க்கலாம், அவரைக்காய் சேர்க்கலாம், அல்லது கத்திரிக்காய் அல்லது வாழைக்காய், வீட்டில் சமைக்கக்கூடிய எல்லா காய்களையும் ஒன்றா நம்ம மாற்றி மாற்றி கொடுத்துக்கிட்டே வரணும். அந்த குக்கரில் வேக வச்சு எடுத்ததுக்கப்புறமா அந்த சாதத்தை கனமான ஒரு கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விடணும். ஒருவேளை நமக்கு மசிக்கிறது கஷ்டமாக இருந்தது அப்படின்னா மிக்சர் ஜாருக்கு அதை மாற்றி ஒரு தடவை விப் பண்ணி எடுத்தோம் அப்படின்னு சொன்னாக்கா குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜுக்கு அது வந்துடும். அந்த சாதத்தில் நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்து, ஒருவேளை கெட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சமாக கொதிக்க வச்ச நீரை சேர்த்து அதை குழந்தைக்கு கொடுக்கலாம். சாதம் ஊட்டும்போது கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம கவனம் முழுவதும் குழந்தை மேலே தான் இருக்கணும். ஒருவேளை அவங்க எல்லாத்தையும் மொத்தமாக வாங்கி வச்சு வாமிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதனால் செல்ஃபோன் பார்க்குறது, டிவி பார்க்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தவிர்த்துட்டு கவனம் முழுவதையும் குழந்தை மேலே வச்சு நம்ம அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது நல்லது.